ஆறுமுகத்தை வசமா மாட்டி விட்டாங்க. வாங்க பார்க்கலாம். காயத்ரி வா போலாம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா காயத்ரியும் சஞ்சயும் ஒரு வழியா அவங்க நினைச்ச மாதிரியே சேர்ந்துட்டாங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இந்தாங்கம்மா. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மகாவால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க சேரக்கூடாதுன்னு ஒரு யோசனையில இருக்காங்க. பேரும் சேரத்துக்கு காரணமே சிந்து தான். அவங்க ஏன் அங்கேயே நிக்கிறாங்க? அம்மா, இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி நிக்கிறாங்க. பக்கத்துல வந்து நிக்க சொல்லுமா. காரணம் இந்த வீட்ல நடக்கிற எந்த விசேஷத்திலையும் கலந்துக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இன்னும் இல்லாத நம்ம நின்னு பாத்துட்டு போறத பிடிக்கல. ஆனா இந்த மகா ரொம்ப தாங்க ஓவரா பண்ணுது. ஒரு வார்த்தை பார்த்தாலும் நீங்க இங்க நிக்காதுன்னு சொல்லி கட்டி விடுது. நீ செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தம் தேடலான்னு நினைக்கிறியா? அது என்கிட்ட நடக்காது. சொன்னா ஆனா சிந்து பாவங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா சிந்து இங்க இருந்து அடிச்சு விரட்டுறாங்க. இன்னும் வரல. வரலன்னா என்ன குறைச்சது? சஞ்சயும் ஒரு வழியா வந்துட்டாரு. பாத்தீங்கன்னா இனிமேல் தான் என்ன பிரச்சனைன்னு தெரிய போகுது. பரவாயில்லப்பா, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. ஹாப்பியா இருக்க போல. டெலிட் ஆயிடுச்சுன்னு ஹாப்பியா இருக்கு. விளைய வச்ச கரும்பு காட்டை அழிச்சது. ஆனா ஆறுமுகத்தை பொறுத்தவரை மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த மாதிரி யார் கரும்பு கட்டை அழிச்சான்ட்டு ஒன்னு கண்டையை பிடிக்க வைக்கிறான்ட்டு ஒரு நினைப்புல இருக்காங்க. யாருன்னு நீதான் கரும்பு காட்டை அழிச்சன்னு நான் நிரூபிக்கிறேன். திருமதி அன்னபூரணி அவர்களின் மகள் காயத்ரிக்கும் மருதுபாண்டி தெய்வமிழ்தாசன் மஞ்சுளா அவர்கள் கிழமை காலை முகூர்த்த நேரத்தில் தட்டு மாத்திட்டாங்க. மாப்பிள்ள பொண்ணுக்கு மோதிரம் போட்டு விடுங்க. மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு விடுங்க. ஐயோ அது இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஒரு வலையாக்கிட்டாரு. மாப்பிள்ளைக்கு செயின் போடுங்க. எழுந்துருங்க. நல்ல இப்படி வாங்க. ஆனா மகாவோட மைண்ட் வாய்ஸும் என் தம்பி அடிச்சு விரட்டி விட்டு இது மாதிரி அவனோட சேர்ந்துருவியா, அந்த கல்யாணம் நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல இருக்காங்க. பண்றீங்க இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. காயத்ரி, நீ நினைச்ச மாதிரியே செழியன். சஞ்சய், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே அது கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஆறுமுக மைண்ட் வாய்ஸும் இவனால கண்டுபிடிக்க வைக்காது. ஆனா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கிறானே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்றேன், முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் போட்டோம். இந்த சஞ்சய் என்ன சொல்றான்? கரும்பு காட்டை அழிச்சது நாம தான். ஏதோ பதட்டமா இருக்கீங்க. பதட்டமா? நான் ஏன் பதட்டப்படுறேன்? யார் அழிச்சிருப்பாங்கன்னு கோவத்துல அப்படி இருக்காரு. தேவி, சஞ்சய் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல கண்டுபிடிச்ச மாதிரி பைரவியை ஏமாத்துறானான்னு தெரியலையே. கடிச்சு முறையா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்கேருந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா இது கொஞ்சம் பிடிங்க. இல்லைன்னா என் காயத்ரி எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க மாட்டா. வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அன்னபூர்ணி அத்தை உங்களை மன்னிச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையும் போறப்ப இது மாதிரி கண்டிப்பா கல்யாணத்துல நீங்க முன்னாடி இருந்து என் கல்யாணத்தை நடத்தணும் நம்ம எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இல்லனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது. இப்ப உன் கல்யாணத்துல கலந்துப்பேன். அதுக்குள்ள அன்னபூர்ணியாத்தமான சொல்லு சஞ்சய், யார் எங்க கரும்பு காட்டை அழிச்சது? ஆர்டிஸ்ட்ல இருந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தான் நாம அழிச்சு. என்னம்மா சொல்ற? காட்டை அழிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? கரும்பு காட்டை அழிச்சது கரும்பு காட்டை அழிச்சான். கரும்பு காட்டை அழிச்சது அவங்க மோட்டிவ் என்ன சொல்லு. எதுக்கடுத்து அது ஆறுமுகத்தே தெரியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சஞ்சய் அதுன்னு சொல்லி மாட்டி விடுறாங்க. ஆனா வேற வழி இல்லை. எதிர் போடாம யாருன்னு சொல்லுப்பா. எங்களுக்கு எதிரி
அவனும் இல்லைன்னா வேற யார் செஞ்சிருப்பா? வெளியூர்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்க தான் உன் கரும்பு காட்டை அழிச்சது. தெரிஞ்சவங்களா? இந்த ஊர்னா யாரு, எங்க உள்ள? நல்லா தெரிஞ்சவங்க தான். தம்பி, எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க கரும்பு காட்டை எப்படி ஆனா கரும்பு காட்டை அழிச்சது யாருன்ட்டு ஆறுமுகத்துக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அழிப்பாங்க? எங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும், எனக்கு நிற்பனே. அம்மா இருக்கு. கேட்டுட்டு இருக்க. கரும்பு காட்டை அழிச்சது. ஆனா எல்லாருமே ஆர்வமா யார் அந்த திருடன், அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இது யாருன்னு உனக்கு தெரியும்ல? சுத்தி வளைச்செல்லாம் பேசாம கேட்டுட்டு இருக்கீங்க. காட்டை அழிச்சது வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டுமா? எங்க கிட்ட சொல்லு. யாருங்க கரும்பு காட்டை அழிச்சது? வேற யாரும் இல்லை, ஆறுமுகம். இவருதான். ஒரு வழியா ஆறுமுகம் தான் சொல்லிட்டாங்க. அது கேட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கிங்கா இருக்கு. இவருதான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதனால என்ன பிரச்சனை வரப்போகுதுங்க வெயிட் பண்ணிப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.